ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ வெப் டெவ்யூட்டல். ஸோ இந்த வீடியோல நம்ம பாக்ஸ் மாடல் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல சூடோ எலிமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பாக்ஸ் மாடல் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்டின்னா, பேடிங் அண்ட் மார்ஜின் அப்படின்றது தான். ஸோ இந்த பேடிங் அண்ட் மார்ஜின வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, விட்த்னா என்ன? ஹைட்னா என்ன? மின் விட்த்னா என்ன? மேக்ஸ் விட்த்னா என்ன? ஸோ அதே மாதிரி அ அந்த ஹைட்லயும் வந்து இருக்கு. இப்ப இந்த மாதிரி வந்து லிமிட்டிங் ஹைட் அண்ட் விட்த்ஸ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த பேடிங் அப்படின்றது என்னன்னா, ஸ்பேஸ் தான். ஸோ பேடிங் ஆகட்டும், மார்ஜின் ஆகட்டும், ஒரு எலமெண்ட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அந்த பேடிங் அப்படின்றது வந்து, இப்போ இந்த மாரி நான் ஒரு டெக்ஸ்ட் ஆக்குபை பண்றேன்னா, இந்த டெக்ஸ்ட்ட வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஸோ அத வந்து நம்ம பேடிங்ன்னு சொல்லுவோம். அடுத்தது மார்ஜின் அப்படின்றது, இந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளிய வந்து இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அத வந்து நம்ம மார்ஜின்னு சொல்லுவோம். அத நம்ம இன்னும் வந்து இங்க பிராக்டிகலா பார்க்கும்போது ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதோடைய பேக்கிரவுண்ட் இது ஆக்சுவலி வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பிளாக் லெவல் எலிமெண்ட் எப்பவுமே வந்து இந்த ஹோல் லைனையுமே நம்மளுக்கு வந்து ஆக்குபை பண்ணும். இப்போ இதோடைய இந்த பேக்கிரவுண்ட் கலர நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக்கிரவுண்ட் கலர் என்ன பண்ணலாம்னா, இந்த டெக்ஸ்ட் இந்த ஹெட்டிங் அப்படின்றதுக்கு மட்டும் வந்து குடுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இத ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி சென்டர்ல அலைன் ஆயிருக்கு. அது காரணம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு குடுத்துருக்கோம். ஆனா இந்த எலிமெண்ட் வந்து இந்த ஹோல் லைனையுமே நம்மளுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ நம்ம விட்த் அப்படின்றத வந்து ஒண்ணு பார்ப்போம். ஸோ விட்த் அப்படின்றது என்ன பண்ணும்னா, இது இந்த ஹோல் லைன் ஆக்குபை பண்ணியிருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாம, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவ மட்டும் தான் எனக்கு அதாவது இந்த இடம் வரைக்கும் தான் எனக்கு ஆக்குபை பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லும். இப்போ நான் வந்து 400 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து 4 இது வந்து 400 பிக்சல்ஸ். அப்ப இந்த பிக்சல் ரேஞ்ச் வரைக்கும் மட்டும் தான் இது வந்து நம்மளுக்கு ஆக்குபை பண்ணுது. அதே நான் இப்ப 300ன்னு குடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா, அந்த ஏரியாவ மட்டும் ஆக்குபை பண்ணும். அதுக்கேத்த மாரி இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த லைன்ஸ்ல வந்து வந்துரும். ஆனா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது வந்து எனக்கு எப்பவுமே சென்டர்ல மீதி எல்லா ப்ராப்பர்ட்டீஸுமே எனக்கு வந்து வொர்க் ஆகும். இதோட ஃபாண்ட் வெயிட்டும் அதே தான் இருக்கும். இதுல எந்த சேஞ்சஸுமே வராது. ஆனா வந்து இது ஆக்குபை பண்ணக்கூடிய இந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு வந்து கம்மியாயிட்டே வரும். இப்ப நான் இதுல வந்து 500 அப்படின்றது குடுக்குறேன். கரெக்ட்டா இருக்கும். ஸோ 500 அப்படின்றது எனக்கு இந்த மாரி வந்துருச்சு. ஆனா இது என்னது அந்த ஹோல் லைனையுமே இப்ப இது ஆக்குபை பண்ணல. இப்ப இது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டா இருந்தாலும், ஹோல் லைனையும் ஆக்குபை பண்ணாம, இந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 500 பிக்சல்ஸ் மட்டும் இது வந்து நம்மளுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதோட நம்ம வந்து இது இமேஜஸ்க்கு கூட குடுக்கலாம். இமேஜஸ், ஆடியோ ஸோ ஏதோ ஒரு ஆடியோ ஃபைல் இருக்கு, இல்ல வீடியோ ஃபைல் இருக்கு அப்டின்னா, அதோடைய ஹைட் விட்த்த வந்து நம்ம குடுத்துக்கலாம். இப்ப இதே மாதிரி இதுல வந்து ஹைட் அப்டின்றது ஸோ ஹைட்ல நம்ம மோஸ்ட்டா இந்த ஹைட் அண்ட் விட்த்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இமேஜஸ் அண்ட் இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு வெப் பேஜ்ல ஒரு செக்ஷன் கிரியேட் பண்றோம் அப்டின்னா, அந்த டிவ் எலிமெண்ட்க்கு, செக்ஷன் எலிமெண்ட்க்கு ஸோ அதுக்கெல்லாம் இத வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப இது என்னன்னா, இதோடைய ஹைட். இதோட ஹைட் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம குடுத்துருக்கோம். ஸோ 500 பிக்சல்ஸ் வந்து இதோட ஹைட் அப்டின்றது. இந்த H1 அப்டின்ற எலிமெண்ட்க்கு குடுத்துருக்கனால உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இதே இந்த இடத்துல நான் வந்து H1 இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு டிவ் அப்டின்ற எலிமெண்ட் நான் வேற ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் குடுக்குறேன் அப்டின்னா, இப்ப அதுக்கும் இதே தான் வந்து ஹைட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட விட்த் அண்ட் ஹைட் அப்டின்றது. இப்போ ஒரு எலிமெண்ட் நார்மலா ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பேஸ விட நம்ம அதிகமான ஸ்பேஸ் வந்து இதுக்கு குடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த விட்த் அண்ட் ஹைட் அப்டின்றது. இப்ப இதுல வந்து மின் விட்த் அண்ட் மேக்ஸ் விட்த் அப்டின்றது இருக்கு. அப்போ சில பேஜஸ் சில பேஜோடைய டிசைன்ஸ் வந்து எப்டி இருக்கும்னா, யூசர் அத வந்து நம்ம ரெஸ்பான்சிவ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரியா அந்த டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆகும். சுருங்கும். ஓகேவா? அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து ஷ்ரிங்க் ஆகும் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த மின் அண்ட் மேக்ஸ் விட்த் அப்படின்றது. அப்போ இந்த மின் விட்த் வந்து என்ன குடுக்குது அப்படின்னா, அந்த இந்த ஒரு பாக்ஸ் வந்து இதோடைய ஸ்மாலஸ்ட் சைஸ் என்ன? ஸ்மாலஸ்ட் சைஸ் இதால எவ்வளோ ஆக்குபை பண்ண முடியும்? அப்படின்றத இது வந்து குடுக்குது. இப்போ இதுல நான் வந்து இதோடைய விட்த் வந்து இந்த மாரி 500 அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். இப்போ இந்த எலமெண்ட்ட வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஓகே. இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி இந்த மாரி இன்ஸ்பெக்ட் அப்டின்றது வந்து இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்ட் மூலியமா இந்த இடத்துல கீழ இந்த கன்சோல் அப்டின்றது இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் போம்போது இந்த கன்சோல் அப்டின்றத எப்டி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு
ஸ்டைல்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸ்ல ஸ்டைல்ஸ் அப்படின்றது, இந்த எலமெண்ட்ஸ்ல வந்து நீங்க இது பண்ண HTML கோட் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஹெட்டிங் மட்டும் செலக்ட் பண்றீங்கன்னா, இது செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க எந்த எலமெண்ட் வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு வரும். அடுத்தது வந்து நீங்க இதுல இருக்கக்கூடிய இந்த ஹெடர். ஸோ எந்த ஹெடர் வந்து இது பண்றீங்க, நீங்க அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயின் எலிமெண்ட் வந்து நீங்க எத குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல நீங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் குடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். அதே மாரி ஸ்டைல்ஸ். இப்ப இந்த இடத்துல லெஃப்ட் சைட் கார்னர்ல உங்களுக்கு இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ நீங்க இந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய பேடிங் அண்ட் மார்ஜின் அதெல்லாம் பார்க்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இத வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த அபௌட் அஸ் கீழ இருக்கக்கூடிய டெக்ஸ்ட். இத குடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கீழ வந்து ஒரு மாடல் ஒண்ணு வருது இல்லையா? ஸோ இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி. இதுதான் நம்ம வந்து பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதோடைய பேடிங் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே இல்ல. ஸோ பேடிங், அதுக்கப்புறமா வந்து பார்டர் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மார்ஜின் இருக்கு. இதுதான் வந்து நம்ம பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட். இப்போ இது என்ன அப்டின்னா, இதுதான் நம்மளுடைய மெயின் கன்டென்ட். ஸோ இந்த இடத்தையும், இந்த பாக்ஸ் மாடலையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட். இத சுத்தி நம்ம இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இத சுத்தி நம்ம ஒரு ஸ்பேஸ் குடுத்தோம் அப்டின்னா, அதுதான் பேடிங் அப்டின்றது. இந்த இடத்துல பேடிங் எதுவுமே இல்ல. அப்போ அந்த பேடிங்கையும் சுத்தி தான் இதோடைய பார்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இத சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸோடைய எண்ட தான் நம்ம வந்து பார்டர் அப்டின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பார்டருக்கு வெளியில ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது ஆக்சுவலி பார்டர். இதுதான் இந்த எலிமெண்டோட நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுதான் இப்ப இந்த எலிமெண்ட். அதுக்கு நம்ம பேடிங் எதுவுமே குடுக்கல. ஸோ இதுதான் இந்த எலிமெண்டோட பார்டர். இப்ப இந்த பார்டருக்கு வெளியில நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அததான் நம்ம மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி இது வந்து இதுல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். இப்போ இதுல நான் இப்படி இந்த எலிமெண்ட்ட வந்து என்ன பண்றேன்னா, இந்த மாரி இதோட ஸ்க்ரீன் சைஸ் இங்க மேல இருக்கிறதெல்லாம் என்னன்னா, இந்த நீங்க வந்து ஸ்க்ரீனோட சைஸ வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிவ் அப்படின்னா நம்மளே இந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இதுல நான் வந்து ஒரு விட்த் வந்து ஃபிக்ஸ்டு விட்த்தா குடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த விட்த் எனக்கு வந்து எதுவுமே கம்மியாகல, பிளஸ் அதிகமாவும் ஆகல. ஜஸ்ட் அந்த விட்த் வந்து எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லயும் ஒரே விட்த்தா தான் இருக்கு. இந்த இந்த மாதிரி இல்லாம எனக்கு ரெஸ்பான்சிவா இருக்கணும். அதாவது ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாக, கம்மியாக இந்த விட்த்தும் வந்து எனக்கு கம்மியாகணும். அண்ட் இது வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆகும்போது, அதுக்கு ஏத்த மாரி விட்த்தும் வந்து இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மின் அண்ட் மேக்ஸ் விட்த் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வித்துன்னு குடுத்துருக்கிறது இங்க பாருங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வித்தா இருக்கும். இந்த மாரி நான் என்ன ஸ்க்ரீன் சைஸ் பண்ணாலும் சேம் வித்தா இருக்கும். இப்ப நான் அதுவே மின் வித் அப்படின்றது வந்து குடுக்குறேன். ஸோ மின் வித்துன்னு குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வித் ஆக்சுவலி இந்த எலிமெண்ட் வந்து அத ஹோல் இதுக்குமே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாரி ஹோலா ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்ப நான் அதுவே இந்த சைஸ இப்படி ரெட்யூஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இதோட சைஸும் இந்த அளவுக்கு ரெட்யூஸ் ஆகுது. அண்ட் இதோடைய மினிமம் விட்த் வந்து இப்ப சப்போஸ் நான் வந்து 200 அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ இதோடைய மினிமம் விட்த் வந்து 200 பிக்சல்ஸ்ன்னு. இப்போ இதோடைய மினிமம் விட்த் வந்து இந்த 200 பிக்சல்ஸ் வந்த உடனே, அதாவது எந்த ஸ்க்ரீன் சைஸ்ல இந்த விட்த் இந்த மாரி கம்மி ஆகுதோ, 200 பிக்சல்ஸ ரீச் பண்ணுதோ, அப்ப அதுக்கு மேல இது வந்து இப்ப இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ கரெக்ட்டா இந்த ஃபுல் வித்தையும், இது ஃபுல் ஸ்க்ரீனையும் இது வந்து ஆக்குபை பண்ணுது. ஆனா, இப்படி ஸ்க்ரீன் சைஸ் அத விட கம்மியாறப்போ, இதோடைய இந்த மினிமம் விட்த் வந்து நம்ம 200ன்னு குடுத்துருக்கோம். அப்ப இந்த 200 பிக்சல்ஸ்லயே இது ஃபிக்ஸ்ட் ஆயிருது. அண்ட் அதுக்கப்புறமா இது என்ன ஆகல அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது கம்மி ஆகல. அதுக்கப்புறம் நான் எவ்ளோ கம்மி பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் இருக்கு. ஆனா, இது இந்த மாரி ஒரு விட்த் வரைக்கும் இது அந்த ஹோல் இதையுமே ஆக்குபை பண்ணுது. ஸோ இதுதான் மின் விட்த் அப்படின்றது. அதே மாரி வந்து மேக்ஸ் விட்த் அப்படின்றது இருக்கு. ஸோ மேக்ஸ் விட்த் வந்து நம்ம இன்னொன்னு குடுப்போம். ஸோ மின் விட்த் இப்படி இருக்கட்டும். மேக்ஸ் விட்த் வந்து 500 பிக்சல்ஸ் அப்படின்றது வந்து குடுப்போம். இப்ப இது வந்து 50% வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இத வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிருக்கேன். ஆனா, இதோடைய மேக்ஸிமம் விட்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தான் இருக்கும்னா, எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் பெருசு பண்ணாலும் இதே 500 பிக்சல்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இத நான் இப்டி கம்மி பண்ண இது என்ன ஆகும்னா, அதே கம்மியாயிட்டே வரும். ஆனா, ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏத்த மாரி இது என்ன ஆகும், ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாகும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது 200 பிக்சல் சைஸ வந்து ரீச் பண்ணும். அந்த 200 பிக்சல்ஸ் வந்து அதுக்கு மேல என்ன ஆகாதுன்னா, கம்மி ஆகாது. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு சைஸா வந்து மாறிடும்.
ஸோ அந்த 200 பிக்சல்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா, இதோடைய மேக்ஸிமம் விட்த் எவ்வளோ அப்டின்னா 500 பிக்சல். ஸோ இந்த மாரி ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் நம்ம விட்த் அப்டின்றத யூஸ் பண்ணும்போது, அது வெறும் ஒரு ஃபிக்ஸ்டு விட்த் தான் நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த மின் அண்ட் மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவும் முக்கியமா ரெஸ்பான்சிவான டிசைன்ஸ்ல வந்து இத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, இதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த மார்ஜின் அப்டின்றது தான் பாக்க போறோம். ஸோ, ஹைட் அப்டின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல இருக்கக்கூடிய அந்த இந்த இதுதான். ஸோ, இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது. இப்ப இதுலயும் இதே மாரி மின் அண்ட் மேக்ஸ் அப்டின்றது வந்து இருக்கு. ஸோ, இதே தான். இந்த விட்த்ல வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் அதாவது ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது, இந்த விட்த் நம்மளுக்கு எப்டி இதுவாச்சோ, அதே மாரி ஹைட் அப்டின்றது ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட்டா இருந்துரும். ஸோ, அதுக்கு பதிலா நம்ம இந்த மாரி மின் ஹைட் அப்படின்னு குடுக்கலாம். அடுத்தது இதுவும் அதே மாரி 200 அப்படின்னு குடுத்துக்கலாம். இதோடைய மேக்ஸ் ஹைட் வந்து நம்ம 500 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இதோடைய மேக்ஸிமம் ஹைட். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக பெருசாக இந்த மேக்ஸ் ஹைட் வந்து நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது சின்னதாக சின்னதாக என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஹைட்டும் நம்மளுக்கு எப்ப அது அந்த 200 பிக்சல்ஸ் ரீச் பண்ணுதோ, அப்ப அது வந்து நம்மளுக்கு மினிமம் ஹைட்டா வந்து இருக்கும். ஸோ அந்த ஹைட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. அண்ட் அந்த ஹைட் நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா, ஃபிக்ஸ்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏத்த மாரி இது வந்து சேஞ்ச் ஆவறது தான் இந்த மின் அண்ட் மேக்ஸ் அப்டின்றது. இப்போ இதுல நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ அப்டின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. இப்ப இந்த ஓவர்ஃப்ளோ அப்டின்றது என்னன்னா, இப்போ ஒரு கன்டென்ட் வந்து நான் குடுக்குறேன். அந்த கன்டென்ட் வந்து நம்மளுக்கு குடுக்கக்கூடிய கண்டெய்னர தாண்டி வெளில போகாம இருக்கிறது தான் இந்த ஓவர்ஃப்ளோ அப்டின்றது. இப்ப இதுல இருந்து இந்த மின், மேக்ஸ் எல்லாத்தையும் வந்து நானு கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இந்த H1 அப்டின்றது நம்மளுக்கு இதுக்குள்ள வந்து இருக்குது இல்லையா? இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு இந்த ஓவர்ஃப்ளோ அப்டின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஓவர்ஃப்ளோல வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கா ஹிடன் அப்டின்றது நம்ம அதிகமான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹிடன் அப்டின்றது என்னன்னா, எனக்கு இப்ப இங்க சப்போஸ் நம்ம வந்து ஒரு டிவ் அப்டின்னு ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம குடுப்போம். இப்போ இந்த H1 இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள இன்னும் ஒரு டிவ் அப்டின்றத குடுத்துட்டு, இந்த டெக்ஸ்ட்ட வந்து குடுத்துக்கலாம். மறுபடியும் இதே டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட். இத தான் நான் வந்து இந்த டிவ்க்குள்ள வந்து குடுத்துருக்கேன். இந்த ஓவர்ஃப்ளோ அப்படின்றது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இத வந்து ஒரு கண்டெய்னர்க்குள்ள நம்ம இந்த கன்டென்ட்ட வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த குடுத்திருக்கக்கூடிய கன்டென்ட் வந்து கண்டெய்னர விட அது வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா, ப்ரௌசர் கிட்ட என்ன பண்ணணும்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்காக நம்ம குடுக்கறது தான். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் வந்து இதுக்கு குடுத்துக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டூ கண்டெய்னர் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டிய வந்து குடுக்க போறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வேண்டாம். இத வந்து கமெண்ட் பண்ணிறலாம். இப்போ div டாட் நம்ம வந்து அதாவது எந்த டிவ் எலிமென்ட்க்கு நம்மளுக்கு அந்த கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் இருக்கோ, அத வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோம். ஸோ இதுதான். இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டிய வந்து குடுத்துக்கலாம். ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன். ஸோ இப்ப வந்து நம்ம இந்த கண்டெய்னருடைய இதுல நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. இதோடைய இந்த விட்த் அண்ட் ஹைட் அதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து குடுக்கல இல்லையா? இப்ப இதோடைய விட்த் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 500 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த விட்த்க்கு ஏத்த மாரி இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து அடுத்த லைன்ல வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன குடுக்க போறோம்னா, ஹைட் அப்படின்றது. இப்ப ஹைட்ல வந்து சப்போஸ் நம்ம 100 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து தெரியுதா? இது வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிடுச்சு. நார்மலா நம்மளுக்கு இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட்டு. இப்ப இந்த டெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் அதாவது அந்த ஹைட்க்கு மேல வந்துருச்சுன்னா, உங்களுக்கு
இப்ப நம்மளுக்கு அதே நம்ம இந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன் குடுக்கலன்னா, இந்த விட்த் அண்ட் ஹைட்ட ரீச் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு டெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா, இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஹோம், அபௌட் அஸ் ஏற்கனவே இருக்கிறது கூட என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு கொலைட் ஆகுது. அதாவது இந்த கண்டெய்னருடைய விட்த் அண்ட் ஹைட்ட தாண்டி இது வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அப்போ அத நம்ம ஸ்டாப் பண்றதுக்காக ஹிடன்ன்றத குடுத்தோம்னா, இந்த மாதிரி இந்த அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹைட் ஆயிரும். இப்ப இதுல நம்ம ஸ்க்ரால் அப்படின்றத குடுத்தோம்னா ஓகே. ஸோ இதுல ஸ்க்ரால்ன்னு குடுக்கும்போது, இந்த கன்டென்ட்ட நம்மளால இப்படி ஸ்க்ரால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அந்த ஸ்க்ரால் ஃபீச்சர்க்காக தான் இந்த வேல்யூ ஸ்க்ரால் அப்படின்றது. ஸோ இந்த வேல்யூ வந்து பர்ட்டிகுலரா இந்த மாரி எந்தெந்த ப்ரௌசர்லாம் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ வந்து சின்னதா மாத்திக்கிறதுக்கு அலோவ் பண்ணுதோ, அதுல நம்ம இந்த மாதிரி இந்த ஓவர்ஃப்ளோ அப்படின்றது சில ப்ரௌசர்ஸ் வந்து இத சப்போர்ட் பண்ணாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரௌசர்ஸ் வந்து இத சப்போர்ட் பண்ணும். ஓல்டு வெர்ஷன்ஸ் இல்லாம புது வெர்ஷனா இருக்கிறதுல. ஸோ அந்த மாரியான ப்ரௌசர்ஸ்ல நம்ம வந்து இத யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதுதான் வந்து இந்த ஓவர்ஃப்ளோ. இப்ப வந்து நம்ம இந்த பார்டர்னா என்ன? மார்ஜின் அண்ட் பேடிங் அப்டின்னா என்ன? இதுதான் வந்து பாக்ஸ் மாடல் அப்டின்றது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.